வணக்கம். இப்போ நம்ம வந்து அவல் பாயசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அவல் பாயசம் 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஒரு கெட்டி அவல் ஒரு கப் எடுத்துக்கணும். நல்லா 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் இந்த கெட்டி அவலாம் நல்லா வறுக்கணும். நல்லா அந்த அவல் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். அந்தளவுக்கு நல்லா வறுத்தரணும். வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து அதை நல்லா ரவா பதத்துக்கு பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து 3 கப்பு பாலில் அந்த அவலை நல்லா வேக வச்சிடணும். நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பாலே போதுமானது தான். 1க்கு 3 பால், 1 கப்பு சுகரு, ஜீனி 1 கப்பு, அதை போட்டுட்டு நல்லா கொதிச்சிரும், வெந்துடும். தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும் ரவை மத்தன சீக்கிரம் வறுத்ததுலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா முந்திரியை பொன்னிறமாக வறுத்து கொட்டிட்டிங்கன்னா அவல் பாயசம் ரெடி. அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா நெய்வேத்தியம் கிருஷ்ணனுக்கு வந்து இன்றைக்கி கோகுலாஷ்டமி அதுவுமா நெய்வேத்தியம் பண்ணிடலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.